வணக்கம். கவர்மெண்ட் ஆர்டர் பேஜ் நம்பர் 46 இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்து 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்து அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ 5 ஸ்பேஸ் விட்டு அப்ஸ்ட்ராக்டுக்கு கீழே வர்ற பேராவில் ஹைஃபன் கொடுப்பாங்க. ஹைஃபனுக்கு முன்ன பின்ன ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஹைஃபனுக்கு அடுத்த வர லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். லீவ் ரூல்ஸ் எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங்கை பார்த்து அடிக்காதீங்க. அது என்ன வேர்டுன்னு புரிஞ்சுட்டு அடிங்க. அது ஒரு சிலர் எஸ்ஸாகவும் அடிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. லீவ் ரூல்ஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் ஸ்டாஃப் எஸ் கேபிட்டல் லெட்டர் அடிங்க. ஆஃப் எய்டட் காலேஜஸ் ஹைஃபன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்து ஹைஃபன் கொடுத்து அவங்க டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது அவங்க இடம் இல்லாதனால அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே விட எக்ஸ்டென்ஷன் அடிங்க. ஆஃப் சரண்டர் ஒரு ஆர் சைட் நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து SURRENDER நடிச்சுக்கோங்க. சரண்டர் லீவ் பெனிஃபிட்ஸ் ஹைஃபன் ஆர்டர்ஸ் ஹைஃபன் இஸ்யூடு ஃபுல் ஸ்டாப். கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஹைஃபன் 10 to 70 வரைக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம டாட் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. GO டாட் ஸ்பேஸ் MS டாட் ஸ்பேஸ் நம்பர் டாட் வச்சுட்டு ஸ்பேஸ் விடாமல் TRS கொடுத்துருக்காங்க 1625 அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட்டட் அந்த ஸ்லாஸுக்கு தீன்னு அர்த்தம் 20th ஆகஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சுட்டு 1980 இதுதான் பெரிய லைன். அதை 70ல் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு ரீட் த ஃபாலோயிங் டேட்லேட்டுக்கு நேராக அடிங்க. ரீட் த ஃபாலோயிங் அடிச்சுட்டு கோலன் வச்சுக்கோங்க. எப்போவுமே பங்க்சுவேஷன் மார்க்ஸ்க்கு முன்னால் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த GO டாட் MS டாட் நம்பர் டாட் வச்சுட்டு ஸ்பேஸ் விடாமல் 899 கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. எஜுகேஷன் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. டேட்டட் கொடுத்துட்டு த 22nd ஏப்ரல் 1977 ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிங்க. அது 20 to 60 டிகிரிக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி இந்த ஹைஃபன் கீழே கொடுத்துருக்காங்க. 6 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. அதை சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆர்டர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் அடிச்சுட்டு பக்கத்தில் கோலன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிங்க. ஆர்டர் அதாவது G டாட் O டாட் கொடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்னு அடிங்க. அதே சமயத்தில் அதாவது பேராகிராஃபில் வரும்போது G டாட் O டாட் கொடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்னு ஃபுல்லாக அடிங்க. பட் அதையவே GO MS நம்பர்னு கொடுத்தாங்கன்னா அது அப்படியே தான் கொடுத்த மாதிரி தான் அடிச்சுக்கணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. ரீட் அபோவ் கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிங்க. ஹேவ் இஸ்யூடு அப்படிங்கிறது ஒரே வேர்டு அப்படியே அடிச்சுக்கோங்க. ஆர்டர்ஸ் எக்ஸ்டெண்டிங் லீவ் ரூல்ஸ் 2 ஸ்டாஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்டாஃப் ஆஃப் எய்டட் காலேஜஸ் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுங்க. தீஸ் ரூல்ஸ் டு நாட் ப்ரொவைடு அந்த கிவ் எடுத்துகிட்டு ப்ரொவைட் போட்டுக்கோங்க. ஃபார் சரண்டர் ஆஃப் ஏர்ன்டு லீவ் ஃபார் என்கேஜ்மெண்ட் அந்த எஸ் அடிக்கக்கூடாது. ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுங்க. த கவர்மெண்ட் ஃபுல்லாக அடிங்க. ஹேவ் சின்ஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் தி சேம் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் பேரா 2 லைன்ஸ் கேப் கொடுத்துக்கோங்க. 5 ஸ்பேஸ் விட்டு நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. புள்ளி வச்சு ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் த கவர்மெண்ட் அக்கார்டிங்லி டிரெக்ட் தட் த ஸ்டாஃப் ஆஃப் எய்டட் காலேஜஸ் பி எலிஜிபிள் ஃபார் சரண்டர் லீவ் பெனிஃபிட்ஸ் ஆஸ் அப்ளிகபிள் டு ஸ்டாஃப் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. 5 ஸ்பேஸ் விட்டு நம்பர் 3 அடிச்சுட்டு டாட் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு திஸ் ஆர்டர் இஷ்யூஸ் வித் தி கான்கரன்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணணும்னு அர்த்தம். ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்து பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சென்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க.
அந்த கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் கண்டிப்பாக புள்ளி வச்சுக்கோங்க. இதை வந்து சென்டர் பண்ணுற மெத்தடில் முதல்லயே சொல்லி கொடுத்துருக்கேன், புக்லேயும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 அடிச்சுக்கோங்க. அடுத்த லைனில் த டிரெக்டர் ஆஃப் காலேஜிகேட் எஜுகேஷன் ஃபுல்லாக அடிச்சுட்டு கம்மா மட்டும் கொடுங்க, மெட்ராஸ் அடிச்சுட்டு பின்கோட் நம்பர். இப்போ அங்கே வந்து 7 அடித்து விட்டுட்டு சைடில் 6 கொடுத்துருக்காங்க, 6 இன்சர்ட் பண்ணி அடிச்சுட்டு டாட் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு காப்பி 2க்கு 2 அட்ரஸுக்கு இடையில 2 லைன் ஸ்பேஸ் கொடுங்க. காப்பி 2 அடிச்சுட்டு அடுத்த லைனில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கமா மெட்ராஸ் பின்கோட் நம்பர் அடித்து டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்து ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அப்படிங்கிறத 60ல் வந்து மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் கொடுத்து செக்ஷன் ஆஃபீஸர் அது வந்து 4 லைன்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. அவங்க டாட்டு கமா எல்லாமே மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு அடிக்கணும். அதுதான் ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அடிங்க எப்போவுமே.